பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு கூட பாருங்க, கர்த்தருடைய வசனம் ஏசாயா 55:11 நான் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அருமையான வசனம். நீங்க புரியுதுங்களா? ஏன் நம்ம வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னா, வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன், வசனத்தையே வாசிக்காம வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லாம ஆண்டவர் கூட பேசினாரு, சொப்பனத்துல பேசினாரு, தரிசனத்துல பேசினாரு அப்படின்னா அது நம்முடைய யோசனை, நம்முடைய தெளிவா சொல்லுது. ஆண்டோடைய வசனம் எழுதியிருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நமக்கு எது நன்மையோ அதை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி, நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படியே காரியங்களை வாய்க்க செய்வாராம். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுத்தா நல்லது, எப்ப கொடுத்தா நல்லதுன்னு. அப்போ நம்முடைய வாழ்வு வசனத்துக்குள்ள இல்ல அப்படின்னா பிசாசு குழப்பத்தை கொண்டு வந்துருவான். எப்படி தெரியுமா? நம்முடைய யோசனையை முன்னாடி வச்சு நீ தரிசனம் பார்த்துட்ட, நீ சொப்பனத்தை பார்த்துட்டன்னு குழப்பம் கொண்டு வரும்போது அந்த குழப்பத்தினால நம்ம ஆசீர்வாதத்தை குறைத்து விடுவான் பிசாசு. ஆசீர்வாதத்தை மாற்றிடுவான். அப்ப என்னைக்குமே நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்தை வாசிச்சு தியானிக்கணும். வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா, நீங்க சீர்திருத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம், உங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்கள் எல்லாமே அப்படியே நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லியும் மாற்றி பேச மனுஷன் அல்ல, அப்படியே நிறைவேற்றுவார். சரிங்களா? இந்த வீடியோ தொடர்ச்சியை பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.